வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பதிவு செஞ்சு, இன்னைக்குதான் நம்ம மீண்டும் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ணாமலை அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவர்தான். அடுத்ததா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி பாஜகவுல இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப அவரே பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டாரு. அவருக்கு வரக்கூடிய 2031 அப்படிங்கிறது எய்ம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த 2031 அப்படிங்கிறது அவருக்கு கை கொடுக்குமா? அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணாமலை அவர்கள் நம்ம கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவர். அவருடைய முழு பெயர் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை குப்புசாமி. அண்ணாமலை அவர்கள் பிறந்த தேதி 4/6/1984. கரூர்ல பிறந்த இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். 2011ஆவது ஆண்டு அவர் காவல் பணியில சேர்றாரு. 2019 பெங்களூர்ல காவல் துணை ஆணையரா இருக்கும்போது அந்த காவல் பணியை அவர் ராஜினாமா செய்துட்டு வெளியில வர்றாரு. 2020 அவரு பாஜக கட்சியில சேர்றாரு. அப்ப பாஜகல அவரு சேர்ந்த உடனே தமிழ்நாடு மாநில துணை தலைவரா நியமிக்கப்படுறார். 2021 நடைபெற்ற சட்டசபை தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுறாரு. அந்த தேர்தல்ல அவர் தோல்வியை தழுவுறாரு. 2024 நடைபெற்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுல கோயம்புத்தூர் தொகுதியில நின்று அவர் போட்டியிடுறாரு. அப்பவும் அவரு தோல்வியை தழுவுறாரு. 2025 ஏப்ரல் 4 அந்த டேட்ல பாத்தீங்கன்னா அவர் பாஜகவுல இருந்து விலகி தமிழ்நாடு பாஜக தலைவர் அந்த பதவியிலிருந்து விலகி வெளியில வந்துடுறார். அண்ணாமலை அவர்கள் பிறந்த லக்னம்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. இந்த அண்ணாமலையுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதெல்லாம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. சிங்கம் மாதிரி கர்ஜிக்க கூடிய குணம் கொண்டவர் இருக்கிறாருங்களா. தர்மத்தை தலையாய கடமையாக கொண்டவர். தன்னுடைய கௌரவத்துல கொஞ்சம் கூட தோய்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவர். கௌரவத்துக்கு கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாரு இல்லைங்களா. தலைமை பொறுப்புல சிறந்து விளங்கக்கூடிய நபரா இருந்தாரா. அவர் பாஜகவுல இருந்த வரைக்கும் எப்படியெல்லாம் அவர் ரொம்ப சிவியரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே அறிஞ்ச உண்மைதான். அதிகமா கோபப்படக்கூடியவர். ஆனாலும் அந்த கோபத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி உடனே வந்துருவாரு. அதாவது கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கிறவரு அப்படின்னு சொல்லலாம். இவரை நம்பி பின்னாடி போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. நேர்மை தவறாத உத்தமர் அப்படின்னு இவரை சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாரு. அது அவர் பேசும் போதும் அவருடைய நடவடிக்கையிலுமே நமக்கு தெரியும். அதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். முன்கோபம் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அனாவசியமா அந்த கோபம் அப்படிங்கிறது வராது. அந்த கோபத்துல நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாம தன்னுடைய விடாமுயற்சியால பல சாதனைகளை செஞ்சுட்டு வரக்கூடியவர். வீண் சண்டைக்கு போக மாட்டாரு. வந்த சண்டையை விடவும் மாட்டாருங்க. 2 முறை தேர்தல்ல நின்று தோல்வியை தழுவி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன இல்லைங்களா. எத்தனை முறையா இருந்தாலும் சரிங்க, தோல்வியை தழுவினாலும் சரி, வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சாலும் இறுதியில வெற்றி அப்படிங்கிறது இவருக்கு தான். இவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர். அதனால நம்மள மாதிரியே மத்தவங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த முன்கோபம் இருக்கு இல்லைங்களா. என்னதான் முன்கோபம் வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டாரு அப்படின்னா உடனே சாரி கேட்கக்கூடிய தன்மை கொண்டவருங்க. தரம் கொஞ்சம் கூட குறையாத மனிதர். இவர் யாரையுமே தரக்குறைவா நினைக்கவே மாட்டாரு. யாரையும் குறைச்சு மதிப்பிட மாட்டார்.
போற்றுதலுக்குரிய லட்சியங்களை கொண்டவர், சிந்தனைகளை கொண்டவர். நம்ம இப்ப பார்த்தோம்ல அந்த வீத லீடர்ஸ் அந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கறத பத்தி எவ்வளவு அழகா எடுத்து சொன்னார் இல்லைங்க. இப்ப இந்த மாநாடு நடந்துச்சுல்ல, அதுல சொன்னார் இல்ல எல்லாமே. விசுவாசமானவருங்க, புகழுக்குரிய லட்சணம் அப்படிங்கறது அவர்கிட்ட இருக்குது. எவ்வளவு வறுமை இருந்தாலும் சரி, அந்த வறுமையிலும் பற்றாத கௌரவத்தை யார் வந்து நிலைநாட்டி வாழ்ந்தார்களோ அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவருங்க இவரு. தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து உயர்ந்த பீடத்துல வச்சிருப்பாரு. இயற்கையை நேசிக்கும் தன்மை கொண்டவர். இவர் வந்து இயற்கையாவே விவசாய குடும்பத்துல பிறந்தவர் இல்லைங்களா. இயல்பாவே இவருக்கு வந்து விவசாயத்தை, அதாவது இயற்கையை நேசிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கு. தன்னுடைய தேவைக்காக யாரிடமும் யாசகம் அப்படிங்கிறது கேட்கவே மாட்டாரு. அமைதியை விரும்பி தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. செய்யக்கூடிய செயல்களுக்கு பிரதிபலன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எதிர்பார்த்து அவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாருங்க. நட்புக்கு இலக்கணமா இருக்கக்கூடியவர், வைராகியமான மனிதர், உழைப்பினால உயர்வை கண்ட மனிதர். தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைத்தவருங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனா என்ன, சூதுவாதுனா என்னன்னு தெரியாம எல்லாத்தையுமே ஈஸியா நம்பிடுவாருங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். மத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் மன்னிக்க கூடிய குணம் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே சரிசமமா எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கு. குடும்பத்துல முதன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. குடும்பத்துல மட்டும் கிடையாதுங்க, சமுதாயத்திலயும் அப்படித்தான். தான் வந்து முதன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அது அவர் நினைக்கிறாரோ நினைக்கலையோ அவருக்கு வந்து இயல்பாவே அது வந்து அமைஞ்சிருக்குது. இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை தன்மை, வழி நடத்தக்கூடிய தன்மை, நிர்வாகத்தன்மை இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. பர்ஃபெக்டா இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய இவர்கிட்ட ஒருத்தர் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை ஈஸியா விரட்டிடுவாரு வெளியில. அதனால இவர் கூட இருக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாருமே. பேசும்போது சத்தமா பேசக்கூடிய பழக்கம் கொண்டவருங்க. நம்ம அவர் பேசும்போது பார்த்திருப்போம் எவ்வளவு ஒரு நல்ல ரொம்ப போல்டா நல்ல ஸ்பீடா பேசுவாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த சத்தமா பேசக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கிறதுனால நைட் நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல இவர் பேசுறது தூரத்துல நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட காது கேட்கும். அந்த மாதிரி இயல்பான இயற்கையான ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு உண்டு. இவருடைய கற்பனைகள் எல்லாமே ரொம்ப வந்து உயர்வானதா இருக்கும். லட்சியமும் அதே மாதிரிதான், உயர்வான லட்சியம் கொண்டவர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய எண்ணத்துல உறுதியா இருப்பாரு. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட், ஸ்டெடி மைண்ட், நான் இப்படிதான் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கான்பிடென்டா இவர் வந்து இருப்பாரு. இவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியும் செவ்வாயும் ரொம்ப நெருங்கிய பாகையில இருப்பாங்க. பொதுவா வந்து அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து சனி செவ்வாயுடைய தொடர்பு அப்படிங்கிறது வேணும். இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் அவர் வந்து அந்த போலீஸ் சர்வீஸ்ல இருந்தாரு, அதுவும் IPS இருந்தாரு இல்லைங்களா. இந்த செவ்வாயும் சனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடின உழைப்ப கொடுக்கும். இவர் வந்து சரியான உழைப்பாளி, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்தவர் தான். அதே மாதிரி தலைமை பண்பு அப்படிங்கறது இவருக்கு வந்து கொடுத்திருக்குது இல்லைங்களா. ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர் தன்னுடைய சொந்த உழைப்பால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவருக்கு உண்டு. நிர்வாக திறமையும் உண்டு. ஆல்ரெடி அவர் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவர் தான். அதுவே வந்து தலைமை பண்பு, நிர்வாக திறமையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் சனியுடைய இணைவு அப்படிங்கிறது அவருக்கு வந்து இதுவும் நிர்வாக திறமையை கொடுக்குது. செவ்வாய் அப்படின்னாலே வந்து அவசரக்காரகன், சனி அப்படின்னா வந்து பொறுமையா இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான முடிவை திட்டமிட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு குணம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய திறமையையும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது தரும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தரும். அதாவது எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது தரும். இவருடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அவர் வந்து இருக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது பாவகத்துல இருக்கிறாரு.
பொதுவாகவே வந்து லக்னாதிபதி 10வது இடத்துக்கு போகும்போது அந்த ஜாதகருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் செய்யக்கூடிய தொழிலை பத்திய சிந்தனை தான் எப்பவுமே இருக்கும். அப்ப இவருடைய எண்ணம் பூராமே அந்த அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாவே தான் இருக்கு. இந்த லக்னாதிபதி வந்து 10வது இடத்துல இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய தொழிலையே அவங்களுக்கு ஒரு அடையாளமா மாத்திக்குவாங்க. தன்னுடைய லட்சியம் சார்ந்த சிந்தனை, தீவிர உழைப்பு, தலைமை பண்பு இது எல்லாமே அவருக்கு வந்து இயல்பாவே அமைஞ்சிருக்கும். லக்னாதிபதி 10வது இடத்துல இருக்கிறது சமூகத்துல நல்ல புகழும் அந்தஸ்தும் இவருக்கு வந்து எப்பவுமே இருக்கும். லக்னாதிபதி 10வது இடத்துல இருக்கிறதுனால இவர் தன்னுடைய சொந்த உழைப்பு, சொந்த முயற்சியால மட்டும்தான் முன்னுக்கு வருவார். உயர்ந்த இடத்தை அடைவாரு. யாரையும் நம்பி வாழாம தற்சார்போடு இவர் வந்து செயல்படுவார். சிம்ம லக்னத்துல பிறந்த இவருக்கு இயல்பாவே அதிகார தோரணை அப்படிங்கிறது இருக்கும். தலைமை பண்பு வகிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இயல்பாவே இவருக்கு இருக்கும். அதிகார தோரணை இருக்கும் அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நேச்சராவே அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது நம்மள அதிகாரம் பண்றது மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா அவர் வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவர் கிடையாது. இயல்பாவே அவங்க சொல்றது மத்தவங்களுக்கு அதிகாரம் பண்றது மாதிரி தோணும். என்னங்க, சிம்ம லக்னத்துல பிறந்த அவருக்கு இந்த குண இயல்பெல்லாம் வந்து கரெக்டா இருக்குதா? நீங்க கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய 2031 இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து அடுத்து முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இவருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு 17/7/2026 அதோட வந்து சுக்கிர திசை அப்படிங்கிறது முடியுதுங்க. அடுத்தது வந்து சூரிய திசை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த சூரிய திசை அப்படிங்கிறது இவருடைய லக்னாதிபதியுடைய திசை. அந்த சூரியன் இவருடைய லக்னத்துக்கு 10வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சோ இவர் எய்ம் பண்ற எல்லா விஷயமே அப்படியே குறி வைக்கிறாருங்க. கரெக்டா இருக்கா? அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியோடைய திசை நடக்குது. சூரிய திசை அப்படிங்கிறது 7 வருஷத்துக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். 10வது இடத்துல இருந்து தசா நடத்த போறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த 2031 வருது இல்லைங்களா, எலெக்ஷன் வர்ற டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சூரிய திசையில கேது புத்தி அப்படிங்கிறது நடக்கும். அந்த கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சனி பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சனி பகவானும் நல்ல வந்து உச்ச பலத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் இவருக்கு அரசியல் கிட்டத்தட்ட 80% கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இவரும் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான 80% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி 4வது இடத்துல வந்து கேது இருக்கிறாரு இல்லையா, கொஞ்சம் படிப்பு தடை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் படிச்சிருக்கிறாரு. நிறைய படிச்சிருக்கிறாரு இல்ல, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து படிச்சிருக்கிறாரு. படிப்புல நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. பொலிட்டிக்கல் நாலேஜும் வந்து இவருக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சமூகத்துல நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, லீடரா இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இவருக்கு வந்து இருக்கு. ஏற்கனவே 2 முறை இவர் வந்து தேர்தலில் நின்னாரு. அப்பவும் வந்து தோத்துதானே போனாரு. இப்ப மட்டும் முதலமைச்சரா நின்னா மட்டும் இவர் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளார இருக்கும். அப்ப நடந்த தசாபுத்திகள் வேற, இனி இப்ப நடக்க போற தசாபுத்திகள் வேற. சரிங்களா? அதனால இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து லக்னாதிபதியுடைய திசை வருது. சூரிய திசை அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் தான் வந்து அரசியலை பத்தி குறிக்கக்கூடிய கிரகம். சரிங்களா? இப்ப அவர் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார வரும்போது அதுக்கு தகுந்த எது ஒண்ணுக்குமே அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுக்தி அப்படிங்கிறது நடக்கணுங்க. அப்பதான் அது நமக்கு கை கொடுக்கும். இவர் வந்து அரசியலுக்குள்ளார தனியா ஒரு கட்சியை தொடங்கி இவர் வந்து நிக்க போறாரு. முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறேன் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லிட்டாரு. சோ வந்து இவருக்கு லக்னாதிபதி திசை அப்படிங்கிறது நடக்கிறதுனால, சூரிய திசை நடக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான திசையா தான் இருக்கும். சோ வந்து அவருக்கும் 80% வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு. 2031 நம்மளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணாம விட்டுட்டோம். இனி வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுகளை செய்ய போறோம். அனைவருக்கும் நன்றி.